நம்ம தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈரான் சம்பந்தமாக இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் ஈரான்ல வந்திருக்கக்கூடிய நிலநடுக்கம்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல்ல ஈரான் அவங்களுடைய அணு ஆயுதத்தை ஒழிக்கணும், அதே மாதிரி பார்த்தா அவங்க தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய யுரேனியத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்டிருக்காங்க. அதை மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா ஈரான் மேல போர் வராதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து அவங்களுடைய ப்ராக்சிஸான ஹமாஸ், ஹிஸ்புல்லாவுக்கு அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க போட்டிருக்காங்க. எதுக்காக இப்படி போடுறாங்கன்னா, இதைதான் அமெரிக்கா கோரிக்கையா ஈரான்கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மூணையுமே ஏத்துப்பாங்களான்னு கேட்டா ஈரான் இந்த மூணையுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு ப்ராக்சிஸ்க்கு நாங்க ஹெல்ப்பே பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லிடுறாங்க. ஆனா அணு ஆயுதத்துக்கு உண்டான அந்த யுரேனியத்தை ஒப்படைக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் ஒப்படைக்கவே முடியாது. அதே மாதிரி பார்க்கும்போது பேலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஈரான் செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. இதுதான் அமெரிக்காவும் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு இஸ்ரேலும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில பார்க்கும்போது செப்பியான் நாட்டுடைய அதிபர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான்ல போர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை வச்சு இவர் இப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது, ஒன்னா அவருக்கு அது சம்பந்தமான ஏதாவது தகவல், உளவு தகவல் கிடைச்சிருக்கும். பொதுவா உளவு அப்படிங்கிறது பார்த்தா நம்ம நாட்டுக்காக மட்டும் இல்ல, அண்டை நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறதையுமே வேவ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப அண்டை நாட்டுகளை எல்லாம் பார்க்கும்போது அவங்க அங்க ஏதாவது செய்யக்கூடிய விஷயத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப மட்டுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா 2 இடத்துல ட்ரில் எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க. அதுலயும் அமெரிக்கா எந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, வெனிசுலாவுடைய அதிபரை போய் இவங்க கடத்திட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடியோ என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்ப் போய் வெனிசுலாவுடைய அதிபரை கைது பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்ப அமெரிக்காவுடைய படை அத்துமீறி உள்ள நுழைஞ்சு தூங்கிட்டு இருந்த ஒரு அதிபர், ஒரு நாட்டுடைய அதிபரை அவர் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாளிகையில வச்சு அவரையும் அவருடைய மனைவியும் கைது பண்ணிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப அவங்களை எங்க வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு கூட தெரியாதுங்கிற அளவுக்கு தான் வெனிசுலா நாட்டுல இருந்து எடுத்துட்டு அமெரிக்கா அவங்களுடைய இடத்துல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஈரானுடைய கோமேனி அவர்களை எடுத்து வர்றதுக்கான ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் தரையில செஞ்சு பார்த்திருக்காங்க. இது பார்த்தா அஜர்பைஜானை தாண்டி இருக்கக்கூடிய அங்க அவங்களுடைய ராணுவ தளம் இருக்கு, அந்த இடத்துல இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வெனிசுலாவுடைய அதிபரை செய்த மாதிரி கோமேனியை செய்யறதுக்காக முயற்சி பண்றாங்க. இன்னும் பார்த்தா அவங்களுடைய போர்க்கப்பல்லாம் ஹார்மூஸ் ஜலசந்தியை நெருங்கி இருக்குது, அவங்களுடைய தயாரிப்புகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே போகுதுங்கிறதுனால போர் வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதுல நமக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அப்பப்ப இந்த மாதிரி எல்லாம் தகவல் சொல்றாங்க, சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ராணுவ மூத்த அதிகாரிகள் சொல்றாங்க. இப்ப பார்த்தா செப்பியானுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. இவங்க மேல எல்லாம் ஒரு டவுட் இருக்கு. ஒன்னா இவங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துட்டு யூகிச்சு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினா அமெரிக்காவும் இஸ்ரேலுமே இந்த மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சந்தேகம். ஏன் அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவங்க எப்பவுமே மன ரீதியான ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும், ஒரு பயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே இப்படி முக்கியமான ஆய்வாளர்கள், அதிபர் இவங்களெல்லாம் சொல்ல வச்சு, அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா ஈரானுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை அது நிலையா இருக்காது. அது அப்படியே என்ன ஆயிரும், மக்கள் எல்லாம் பயத்துல குழம்பி போவாங்க, நம்ம நாட்டுல போர் வருதான்னு சொல்லிட்டு. அப்ப வேற வழியே இருக்காது. IRGCக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். அவங்க வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், போர் வரக்கூடாதுன்றதுக்காக சமாதானத்துக்கு வர வேண்டியது இருக்கும். அதனால ஈரானை பயப்படுத்துறதுக்காக கூட இந்த மாதிரியான தகவலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல தடவை இந்த மாதிரியான தகவல்கள் கொண்டே இருக்குது. அப்படிங்கறதுனால நம்ம இதையும் யோசிக்கலாம். அடுத்து இன்னைக்கு பார்த்தா ஈரான்ல நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. எந்த அளவுக்குன்னா 5.3 ஹெக்டேர் அளவுக்கு பதிவாயிருக்கு. இது பார்த்தா இயற்கையா வந்ததுக்கான வாய்ப்பு இல்ல, ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தும் போது வரக்கூடிய அளவுக்கான ஒரு அழுத்தம் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. தொடர்ச்சியாக ஈரான் அணு ஆயுத சோதனையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமா காட்டுது. ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஒரு பதற்றமான ஒரு நிலைமையா இருந்தாலும் ஈரான்ல அது கொஞ்சம் பழகின நிலைமை தான். ஏன்னா ஈரானுடைய நிலப்பரப்பே பார்த்தா நிலநடுக்கம்லாம் வர மாதிரியான ஒரு நிலப்பரப்பு தான். அதனால அவங்க நிலப்பரப்பே அந்த மாதிரிதான் இருக்கும். அதுல பார்க்கும்போது அப்பப்ப அணு ஆயுத சோதனையின் காரணமாக நிலநடுக்கம் வரும். அதனுடைய அளவை வைத்து அணு ஆயுதம் ரெடி ஆயிடுச்சா இல்லையாங்கிறதை அமெரிக்கா கண்டுபிடிப்பாங்க. அதனால இது ஒரு சாதாரண ஏதோ ஒரு டெஸ்டிங்கோ இல்ல வெறும் ஆயுத டெஸ்டிங்கோ கிடையாது, இது அணு ஆயுத டெஸ்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா ஏற்கனவே பயந்துட்டு இருக்கான், எப்படியாவது நம்ம தயாரிச்சிருக்குள்ள நம்ம போய் அடிச்சிடணும், ஒருவேளை தயாரிச்சுட்டா நம்ம அடிக்க முடியாதுன்னு பயந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஈரானும் அவசர அவசரமாக என்ன பண்றாங்க, நம்ம தயாரிக்கிறது ஒண்ணுதான் நமக்கு வழி அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்களா அப்படிங்கிறது இதை பார்க்கும் போது ஒரு சந்தேகமா தான் இருக்குது. மறுபக்கம் பார்த்தா
ஈராக் மற்றும் ஈரானுடைய எல்லைகள்ல இன்னைக்கு பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறதையும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அந்த பயிற்சியின் போது சில தாக்குதல் சத்தமும் வரலாம். அந்த சத்தம் போர் சத்தம் கிடையாது, போர் நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அது பயிற்சிக்கான ஒத்திகை தான் அப்படிங்கிறதையும் ஈரான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த அறிவிப்பாங்க. ஈரானே பயிற்சி செய்வத, கடல்ல பயிற்சி செய்யறோம், தரையில பயிற்சி செய்யறோம், இந்த இடத்துல பயிற்சி செய்யறோம், அந்த இடத்துல பயிற்சி செய்யறோம்னு அறிவிப்பாங்க. ஆனா அணு ஆயுதத்தை மட்டும் சோதிக்கிறாங்க, பயிற்சி செஞ்சு பாக்குறாங்க, அதை அறிவிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அங்க வரக்கூடிய நிலநடுக்கத்துக்கு பின்னாடி அணு ஆயுதம் இருக்கா இல்லையாங்கக்கூடிய தேடல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவலாக இருக்கு.